அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காணும் பொங்கல். உண்மையிலே காணும் பொங்கலுக்கு பேர் என்னன்னா கன்னி பொங்கல் அப்படிதான் இருந்து எங்க காலத்துல நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கன்னி பொங்கல் தான் போட்டிருப்பாங்க. இந்த கன்னி பொங்கல்னா என்னன்னா ஒரு வார்த்தையில அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பெண்களுடைய கல்வி எப்படி இருந்துங்கிறத நான் சொல்றதுக்காக தான் இந்த காணொலியே போடுறேன். காரணம் ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி எப்படி பெண்களுக்கு கல்வி இருந்தது நீங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு எங்க குடும்பத்தையே இருக்குங்க. எங்க அம்மா 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப அவங்களுடைய அண்ணனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதே போல எங்க அம்மாவுடைய தங்கச்சியும் பிறந்திருக்காங்க. இது 2 குழந்தைகளை பார்க்கறதுக்காக வேண்டி எங்க அம்மா படிப்பு நிறுத்திட்டாங்க. இதை போலதான் பல குடும்பங்கள்ல கல்வி ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதை நான் சுட்டி காட்டுகின்ற வயலில் இதில் என் காலத்துலேயே படிக்கிற காலத்துலேயே ஏன்டா இன்னைக்கு ஆப்ஷன் புள்ள வச்சிருக்கா சார், புள்ள பார்த்துட்டு இருக்கா சார்ங்கிற இதெல்லாம் அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் சேற்றினிலே செந்தாமரைங்கிற ஒரு நாடகத்தில் இந்த 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 காட்சிகளை நான் பயன்படுத்துகிறேன். சமூக சீர்திருத்த நாடகமான அந்த இதில் பயன்படுத்துகிறேன். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிமார்கள், கன்னின்னா என்ன நிறைய பேருக்கு தெரியுது. கல்யாணமாத திருமணமாகாத பெண்களுக்கு பேர் தான் கன்னி பெண்கள். அந்த கன்னி பெண்கள்லாம் இன்றைக்கு படிப்பறிவு அதிகமாக படிச்சுட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. வெளியில் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஏஜை அட்டன் பண்ண உடனேயே அவங்க இந்த வெளியில் போகிறதே நிறுத்துருவாங்க பேரண்ட்ஸ்லாம், கன்னியம் அப்படிங்கிற பேரில். அதனால் இந்த வருஷத்தில் அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோயில் இருக்கும். அந்த காலத்து மேட்டில் எல்லாரும் கூடி எல்லாரும் பொங்கல் வச்சு தட்டியாங்க கொட்டினா கும்மி அடிக்கிறது தான் தட்டியாங்க கொட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இதெல்லாம் அவங்க கொண்டாடுற விழா தான் கன்னி பொங்கல். அவங்க மனசுக்குள்ள கல்யாணம் ஆகணும், நல்ல புருஷன் வரணும் இப்படிங்கிறத வேண்டிக்கிறது தான் அந்த காலத்துடைய நம்முடைய பண்பாடு இருந்தது. இதனால்தான் அது பிறகு படிப்பறிவு அதிகமாக வந்த பிறகு பெண்கள்லாம் வெளியில் வேலைக்கு போகிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. இதுமாரி காலகட்டங்கள்லாம் மாறின பிறகு தான் அது காணும் பொங்கலாக, அதாவது காணும் பொங்கல்னா நம்மளுமே இப்போ ஒரு இடத்த பார்க்குறது, இப்போ பீச்சுக்கு போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது, அது காணும் பொங்கல். ஒருவரை கண்டுகொள்வது அதான் காணும். இவங்க வெளியில் போய் கண்டுகொள்வது அதான் காணும் பொங்கல். இப்படி மாறிடுச்சு. அது ஒரு முற்போக்கான சிந்தனை என்பதற்கு பெரியார் போன்றவர்கள்லாம் இதற்காக அரும்பாடுபட்டார்கள் என்பது தான் சிறப்பான செய்தி. அதோடு இந்த காணும் பொங்கல் ஹாப்பி ஸ்ட்ரீட்டுகளாக வந்துருச்சு பார்த்தீங்களா, அதுவும் ஒரு அங்கம்தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். வீடியோ பெருசாக போதும். நன்றி, வணக்கம்.